பாகிஸ்தான் கிட்ட 300க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு. போக்குவரத்து விமானம் இந்தியா கிட்ட 250க்கும் மேற்பட்ட விமானம், பாகிஸ்தான் கிட்ட 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்கு. கடற்படைகள் எவ்வளவு ரெண்டு நாட்டுக்கிட்டையும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்த கடற்படை சொத்துக்கள் இந்தியா கிட்ட 295 இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட 114 இருக்கு. விமான தாங்கிகள் இந்தியா கிட்ட 2 இருக்கு, INS விக்ரமாதித்யா, INS விக்ராந்த். பாகிஸ்தான் கிட்ட எந்த விமான தாங்கிகளும் இல்ல. நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியா கிட்ட 17, அணுசக்தியில இயங்கக்கூடியது உட்பட இவங்க கிட்ட இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 9 தான் டீசல் மற்றும் மின்சாரத்துல தான் இயங்கக்கூடியது. போர்க்கப்பல்கள் மற்றும் அடிப்பான்கள் இந்தியா கிட்ட 30க்கும் மேற்பட்டது இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட 10க்கும் மேற்பட்ட அடிப்பான்கள் இருக்கு. அணுசக்தி திறன் எடுத்துக்கிட்டா அணு ஆயுதங்கள் இந்தியா கிட்ட 160 இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட 165 இருக்கு. அணு விநியோக அமைப்புகள் இந்தியா கிட்ட நிலம், காற்று, கடல் சார்ந்ததா இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட முதன்மையா நிலம் மற்றும் வான் அடிப்படையிலானதா மட்டும்தான் இருக்கு. அணு கோட்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா கிட்ட முதல் பயன்பாட்டு கொள்கைங்கிறது இல்ல, பாகிஸ்தான் கிட்ட இது வரைக்கும் அறிவிக்கப்பட்ட கொள்கைங்கிறது இல்ல. யாருடைய கை இதுல ஓங்கி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒருவேளை போர் வெடிச்சா மனித வளம், பாதுகாப்பு, பட்ஜெட் மற்றும் நிலம், வான் மற்றும் கடல் படைகள், ராணுவ சொத்துக்கள் ஆகியவற்றினுடைய அடிப்படையில இந்தியாவினுடைய கைதான் மேலோங்கி இருக்கும். ரஃபேல் மாதிரியான மேம்பட்ட போர் விமானங்கள், 2 விமான தாங்கிகள், அணுசக்தியால இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள், விரிவான ஏவுகணை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு வலையமைப்பு உள்ளிட்ட பெரிய மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட ஆயுத பாதுகாப்பை இந்தியா வச்சிருக்காங்க. அதிநவீன ராணுவ பொருட்களினுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிச்ச இருக்கக்கூடிய காரணத்தினால இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையும் ரொம்பவே பல்வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே சமயம் பாகிஸ்தானுடைய பலம் அது எப்பவுமே தயார் நிலையில இருக்கிறது. அதோட இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுடைய ஊடுருவிகள் காஷ்மீர்ல இருக்கிறது. சீனாவுடனான பாகிஸ்தானுடைய நெருங்கிய ராணுவ உறவுகள் இந்தியாவுக்கு சவாலா இருக்கும். அதோட அவங்களுடைய அணுசக்தி திறன் இந்தியாவை விட அதிகமா இருக்கு. ஆனாலும் ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் இந்தியா பக்கம் நிற்குங்கிறது இந்தியாவுக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கு. வணக்கம் கோவை. சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். Subscribe to One India and never miss an update. தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா எப்போ வேண்டும்னாலும் தாக்குதல் நடத்தலாம்ங்கிற எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. நேரடியா பாகிஸ்தான் மேல இந்தியா தாக்குதல்களை அறிவிக்க வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லப்படுது. நேரடியா பாகிஸ்தான் உள்ள புகுந்து ஹஃபீஸ் சையதினுடைய லக்ஷர் இ தொய்பாவினுடைய பினாமி அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் மேல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தலாம். பாகிஸ்தான் இந்தியா எல்லையில இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் மேல இந்திய எல்லையை தாண்டாம வான்வழி தாக்குதல்களை வானம் மூலமா நடத்த வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எந்த நாட்டு ராணுவம் பலம் வாய்ந்ததா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த ஒப்பீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட ஒரு முக்கியமான பலமான ஏவுகணை இருக்கு, அதுதான் பிரம்மோஸ். இதை இந்தியா, ரஷ்யா கூட்டு சேர்ந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ்ங்கிற நிறுவனத்தை இந்தியாவில் தொடங்கி பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரிச்சாங்க. இந்தியாவினுடைய பிரம்மபுத்திரா நதி மற்றும் ரஷ்யாவினுடைய மாஸ்க்வா நதி ஆகியவற்றினுடைய பெயரை சேர்க்கப்பட்டு பிரம்மோஸ்ங்கிற பெயரும் உருவாக்கப்பட்டிருந்தது. நிலம், போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள்ல இருந்து ஏவக்கூடிய வகையிலான பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டது. இந்த ஏவுகணைகள் 2.8 மேக் வேகத்துல, அதாவது ஒளியை விட 3 மடங்கு அதிக வேகத்துல சீரிப்பாய்ந்து 290 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கும் திறன் படைச்சது. ஒருவேளை 2019 நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான இந்த முறையும் இந்தியா பதிலடி கொடுக்க நினைச்சா இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 2 நாட்டுக்கிட்டையும் இருக்கக்கூடிய ராணுவ பலம் பத்தி பார்க்கலாம். பொது புள்ளி விவரங்கள்ல உலகளாவிய ஆற்றல் குறியீட்டு தரவரிசையில இந்தியா 4வது இடத்துலயும் பாகிஸ்தான் 9வது இடத்துலயும் இருக்காங்க. செயல்ல இருக்கக்கூடிய ராணுவ பணியாளர்கள் இந்தியாவில் 14.5 லட்சம் பேர், பாகிஸ்தான்ல 6,54,000 பேர். பாதுகாப்பு பட்ஜெட் இந்தியா கிட்ட $81 பில்லியன், பாகிஸ்தான் $11 பில்லியன் தான் செலவிடுறாங்க. ராணுவ பலம் தாங்கிகள் இந்தியா கிட்ட 4,800, பாகிஸ்தான் கிட்ட 3,700 இருக்கு. கவச வாகனங்கள் இந்தியா கிட்ட 12,000, பாகிஸ்தான் கிட்ட 10,000 இருக்கு. பீரங்கி மொத்தமா இந்தியா கிட்ட 7,500க்கும் மேற்பட்டது இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட 4,300க்கும் மேற்பட்டது இருக்கு. விமானப்படையில மொத்த விமான எண்ணிக்கை இந்தியா கிட்ட 2,200, பாகிஸ்தான் கிட்ட 1,400. போர் விமானங்கள் இந்தியா கிட்ட 600 இருக்கு. இதுல சுகோய் 30 MKI, ரஃபேல், தேஜஸ் போன்றவை அடங்கும். பாகிஸ்தான் கிட்ட 430 இருக்கு. JF-17, F-16 மாதிரியான விமானங்கள் இருக்கு. ஹெலிகாப்டர்கள் இந்தியா கிட்ட 800க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர் இருக்கு.